நான் ஒரு ஐஏஎஸ் படிக்கிறேன்னா எனக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு சார்? நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சீங்கன்னா முதல்ல நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. அது ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொன்னாலும் அதோட ஆக்சுவல் பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதில் 24 வகையான வேலைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஐஏஎஸ். ஆனால் நம்ம எல்லாரும் ஐஏஎஸ்னு சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நல்ல டாப் ரேங்க் வந்துன்னா ஐஏஎஸ் தான் கிடைக்கும். ரேங்க் குறைஞ்சதுன்னா ஐபிஎஸ் கிடைக்கும், அப்புறம் ஐஎஃப்எஸ் கிடைக்கும், ஐஆர்எஸ் கிடைக்கும். இப்படின்னு ஒரு 24 வகையான வேலைகள் இருக்குது. சப்போஸ் ஐஏஎஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் டெபுட்டி கலெக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், பிஓஓ எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் படிச்சிங்கன்னா வேறு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், பேங்கிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்தால் மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டமான எக்ஸாம் இந்த எக்ஸாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டோன்னா மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸும் நம்ம ஓரளவு வெற்றி பெறலாம்.